வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை வச்சு 10 நிமிஷத்தில் ரொம்ப அருமையாக டேஸ்டான ஒரு பணியாரம் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இந்த கிண்ணத்தால் 3/4 கிண்ண அளவுக்கு சாதம் எடுத்துருக்கிறேன், அதாவது மீதமான சாதம். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த பிறகு நல்லா கையால் மசிச்சு விட்டுக்குங்க. உங்களால் எந்த அளவுக்கு மசிச்சு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மிக்சிலெலாம் போட்டு அரைக்கக்கூடாது. மிக்சியில் அரைச்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம்லாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவின கேரட், பச்சை மிளகாய், இஞ்சியை நம்ம வதக்கி சேர்க்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதோ ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சதும் துருவின இஞ்சியையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பச்சை மிளகாயை வதங்கினதும் கேரட்டை சேர்த்து வதக்கிக்கங்க. இதுக்கு நான் ஒரு கேரட்டை நல்லா நைஸாக துருவி இருக்கிறேன். இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க வேண்டியதில்லை, லேசாக வதக்கினா போதும். இப்போ நம்ம இதை சாதத்தை கூட சேர்த்துடலாம். இது மாதிரி நீங்கள் வதக்கி சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த இஞ்சி பச்சை மிளகாயோட வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாம் அந்த சாதத்தோடு நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது வந்து பைண்டிங்காக சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. இந்த ரவை வந்து உங்களுக்கு லேசான ஒரு மொறுமொறுப்பு கொடுக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இதையுமே உங்களுக்கு நல்லா முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்கள் குழிப்பணியாரக்கல்லோட அளவுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கிங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருட்டிட்டு பார்க்கலாம். இப்போ நான் எல்லா உருண்டையும் உருட்டிக்கிட்டு அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சு காய வச்சுக்கலாம். காஞ்ச பிறகு எண்ணெயை சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஊட்டி வச்சுக்கிற உருண்டைகளை இந்த பணியாரக்கல்லில் உள்ள குழியில் ஒன்று ஒன்றா இது மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே வச்ச பிறகு நீங்கள் அடுப்பை வந்து லோ மீடியம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. திருப்பி விடாதீங்க. இது நல்லா வெந்த பிறகு திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு பின்பக்கம் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே திருப்பி திருப்பி விட்டுருங்க. உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வருது. இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வேகாத பக்கத்தை திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா முழுசாக வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முழுசாக எல்லா இடத்துலையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பந்து மாதிரி அருமையான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா பணியாரத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நமக்கு இந்த பணியாரம் ஒட்டலை, பிரியலை, சூப்பராக நல்லா குண்டு குண்டாக பந்து பந்தாக அழகாக வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இதுக்கு சட்னி, சாம்பார் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். எல்லாமே இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் மீந்து போன சாதத்தை வச்சு செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. குழந்தைங்க வீட்டில் ஸ்நாக் கேட்டாங்கன்னா வீட்டில் உடனே செஞ்சு கொடுக்க முடியும்னா சாதம் இந்த மாதிரி மீந்து போன சாதம் இருந்தால் உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் காய்கறியெல்லாம் சேர்க்கறதுனால ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் கூட. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.